ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி என்னன்னா, ஒரு மன்னர் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு சாகிறதுக்காக போகிறாருங்க. சாகிறதுக்காக போகிற வழியில் ஒரு துறவியை பார்க்குறாரு. அந்த துறவி கொடுத்த அறிவுரை என்ன அப்படின்றது தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இது அந்த மன்னருக்கு கொடுத்த அறிவுரையெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு கொடுத்த அறிவுரை தாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் தான் உயிரை தானே வந்துட்டு மாச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றதே வழி தெரியாமல் வந்துட்டு போயிடுது. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டோரியை முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும், ரொம்ப திருப்திகரமாகவும் வந்துட்டு இருக்கும். இதை நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் வந்துட்டு சொல்லிடுங்க. ஃப்ரெண்டா, ஃபேமிலியா அப்படின்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ நீங்கள் என்ன மோட்டிவேஷ்னல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனே டங்குன்னு வந்துட்டு அடிச்சுட்டு போயிடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். என்ன நீங்கள் மோட்டிவேஷனல் பண்ணுறதுனால நான் சும்மா இருப்பேனா? அடிக்கடி இதே போல் நிறையா வீடியோ டெய்லியும் வந்துட்டு மேக் பண்ணி உங்களுக்காக கொடுப்பேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஸ்டோரியை உங்கள் பிரைனில் இமேஜ் பண்ணுங்கள். இமேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கு அடுத்தது அதுக்கு ஒரு விஷுவலேஷனை கொடுங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரி அப்படின்றத. ஏன்னா நான் நிறைய வீடியோ போடுறதுனால என்னால் இதுக்கு தகுந்த பிக்சர் எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ண முடியறதில்ல. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு தேவை கதை தானே, பிக்சர்லாம் கிடையாதுல்ல. காது வழியாக கேட்டுப்போம். ஒரு மன்னருங்க, ஒரு நாட்டோட மன்னர். அவர் நிறைய போர் புரிந்து நிறைய சாதனைகள், நிறைய நாட்டை கைப்பற்றி அவர் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. அந்த மன்னருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய வந்துட்டு ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவர் மாதிரி வாழணும், அவர் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி பெரிய போர் வீரனாக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கொண்டவங்களா நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் மன்னருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெறுப்பாயிடுச்சுங்க. தன் வாழ்க்கையே எனக்கு வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னா, தற்கொலை செஞ்சுக்கிறதுக்காக இமயமலையை நோக்கி தன்னுடைய ரதத்தை விடுறாரு. தன்னுடைய ரதத்தின் மூலிமா இவர் என்ன பண்ணுறாருனா, இமயமலையிலிருந்து நம்ம விழுந்து நம்ம உயிரை நம்மளே வந்துட்டு எடுத்துடணும் அப்படின்றதுக்காக இந்த மன்னர் என்ன செய்கிறாருனா, தன்னுடைய ரதத்தை எடுத்துக்கிட்டு இவர் வழியில் வந்துட்டு போகிறாருங்க. இப்படி ஒரு வழியில் போயிட்டுருக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கடையில் ஒரு துறவி வந்துட்டு அமர்ந்து தியானம் அப்படின்றத செஞ்சிட்ருக்காரு. அவர் முன்னாடி நிறையா பேர் வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ என்னடா அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர் என்ன செய்கிறாருனா, தன்னுடைய ரதத்திலேருந்து வெளியில் எட்டி பார்க்குறாரு. வெளியில் எட்டி பார்த்த உடனே ஒரு துறவி மரத்துக்கடியில் உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க. மக்கள் இன்னுமா ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்களை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அந்த ரதத்தை இன்னும் வேகமாக ஓட்ட சொல்கிறாரு. அதாவது இதெல்லாம் என்னாலலாம் பார்க்க முடியாது, நீ வேகமாக ரதத்தை ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரதத்தை வேகமாக ஓட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருந்த நபர் என்ன செய்கிறாருன்னா, அந்த துறவியோட முகத்தை பார்க்குறாரு. துறவியோட முகத்தை பார்த்த உடனே அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ரதத்தை அப்படியே நிறுத்திட்டாரு. கோபமாக மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே இருந்துட்டு கத்துறாரு, எதுக்காக ரதத்தை நிறுத்தின, வண்டியை நீ முன்னே கிளம்பு, இந்த இடத்த விட்டு கிளம்பு, எனக்கு இங்கே இருக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மன்னர் உள்ளே இருந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருந்த அந்த வண்டி ஓட்டி என்ன பண்ணுறாருன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாருங்க. இதை கேட்ட மன்னருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து, நான் உன்னை தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த துறவியை பார்த்துடுறாரு. அந்த துறவியை பார்த்த உடனே இவரோட மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அப்படின்றது இவருக்கு கிடைக்குது. இவரால் இதை நம்பவே முடியல. இவங்க எல்லாருமே ஏமாத்துக்காரங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து பணம் மட்டும்தான் பறிக்க பார்ப்பாங்க அப்படின்னு தானே நம்ம நினச்சோம். என்ன இது, இவரை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு மாற்றம் அப்படின்றத அந்த மன்னர் அந்த இடத்துல உணர்றாரு. இப்போ மன்னர் என்ன செய்கிறாருன்னா, வண்டியிலேயே அவருடைய காலணிகள் அனைத்தையுமே கழட்டி வச்சுட்டு அங்கேருந்து அந்த துறவியை நோக்கி போகிறாரு. அந்த மன்னர் அந்த துறவி முன்னாடி போய் நின்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. இதை கேட்டால் வந்துட்டு அந்த துறவி அந்த இடத்துல தன்னுடைய கண்களை வந்துட்டு திறக்கிறாருங்க. தன்னுடைய கண்களை திறந்து அந்த மன்னரை பார்த்து, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த மன்னர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நாட்டோட அரசன், எனக்கு வாழ்க்கை வாழ்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் தற்கொலை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் இமயமலையை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு.
அதை கேட்ட துறவி எந்தவித பதிலையும் சொல்லாம அந்த மன்னர்களோட காலையே வந்துட்டு உற்று கவனிக்கிறாருங்க. மன்னர் காலை உற்று கவனிக்கக்குள்ள மன்னருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது அவர் சின்ன குழந்தையில இருந்தே அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலை ஆட்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பாராம். உடனே வந்துட்டு மன்னர் என்ன பண்றாருன்னா, இவர் ஏன்டா நம்ம காலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே காலை பார்த்தோன்னா இவர் கால் ஆடிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. டக்குன்னு அந்த இடத்துல கால் ஆடிட்டு இருக்கிறத அப்படியே வந்துட்டு நிறுத்துறாருங்க. நிறுத்தின உடனே ஏன் துறவி என்னுடைய காலையே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி என்ன சொல்றாருன்னா, உனக்கு எத்தனை நாளாக இந்த பழக்கம் அப்படின்றது உனக்கு இருக்கு அப்படின்னு வந்துட்டு அந்த துறவி மன்னரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு மன்னர், எனக்கு தெரியல, ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்குது அப்படின்றது வந்துட்டு பெற்றவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிந்ததுலேருந்து இந்த பழக்கமாகப்பட்டது எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத மன்னர் சொல்கிறாருங்க இந்த இடத்துல. இதை கேட்ட துறவி என்ன சொல்கிறாருன்னா, அப்போ என் முன்னாடி வந்துட்டு நீ காலை ஆட்டணும் அப்படின்றதுக்காக தானே இந்த இடத்துல வந்த, நான் கவனிச்சேன்ன உடனே தானே உனக்கு இந்த இடத்துல தெரியுது, அப்போ என்னை நீ அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை பார்த்த மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, நான் ஒரு பொழுதும் அப்படி உங்களை நான் நினைக்கவே இல்லை, உங்களை அவமானப்படுத்தணுன்றது நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு நீங்கள் உற்று கவனித்த உடனே எனக்கு இந்த பழக்கம் இருப்பது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் உடனே நானும் என்னுடைய காலை பார்த்தேன். உடனே அந்த கால் வந்துட்டு ஆடுற விஷயங்களை நான் வந்துட்டு தடுத்து நிறுத்தினேன். என்னால் வந்துட்டு நிறுத்த முடியும். ஆனால் என்னை மீறி இந்த ஒரு செயல்பாடு அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். யாராவது கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு வந்துட்டு அதை நான் நிறுத்திடுவேன் அப்படின்றத வந்துட்டு மன்னர் விளக்கி சொல்கிறாருங்க. இதை கேட்ட துறவி என்ன சொல்கிறாருன்னா, சிறிது புன்னகையோட மன்னரை பார்த்து, அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத உனக்கு ஒருத்தர் ஞாபகம் தான் படுத்தணுமா? மற்றவங்க பார்த்து தான் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உனக்கு சொல்லணுமா? நீ ஏன் உன்னை நீயே வந்துட்டு கவனிக்க மாட்டேன்ற? மற்றவங்க பார்ப்பாங்க, மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ இந்த செயல்பாட்டை நிறுத்துகிற. உனக்குள்ளே இருக்கக்கூடிய எந்தவித கெட்டதாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் அதை நீயே கவனித்து பார்க்கலாமே. உன்னுடைய கெட்டதை நீ வந்துட்டு சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் உனக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் அந்த இடத்துலே வந்துட்டு இருக்கும். உனக்கு ஒரு தவறு நடக்க போகுது, இல்லை நீ ஏதாவது தவறு செய்ய போகிற அப்படின்றத நீ கவனித்து பாரு. உன்னை நீயே கவனிச்ச அப்படின்னா நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி தவறான முடிவுகளுக்கு எண்ணங்கள் அப்படின்றதே வராது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த துறவி, நம்ம ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோங்க. அந்த வீட்டில் வந்துட்டு நமக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்திலே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்வீட்டை நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் அப்படின்றது இருக்கும். அதுவே இந்த ஸ்வீட்டெல்லாம் இங்கே வச்சுட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக நமக்கு எந்த ஸ்வீட் பிடிக்குமோ அதை தேர்ந்தெடுத்து தானே எடுத்து சாப்பிடுவோம். இது தாங்க அந்த துறவி சொல்ல வராரு இந்த இடத்துல. என்னன்னா, உன்னை ஒருத்தர் கவனிச்சிட்டு இருக்காங்க, உன்னை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நீ உணரணும். அது நீ தான் அப்படின்றத உணரணும். அதாவது நான் என்னையே கவனிச்சிட்டு இருக்கேன், நான் இந்த தவறு செய்கிறேன்னா அது செய்யக்கூடாது, இதை நான் பண்ணுறேன்னா இது பண்ணக்கூடாது, நான் இதை தான் பண்ணணும் அப்படின்றத நீ உணர்ந்துட்ட அப்படின்னா நிச்சயம் உன் வாழ்க்கையில் தப்பு அப்படின்றதே வந்துட்டு நடக்காது அப்படின்றத வந்துட்டு தான் சொல்ல வராரு இந்த துறவி. இதை கேட்ட மன்னருக்கு ஒரு தெளிவு அப்படின்றது கிடைக்குது. அவரோட பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷனாக கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் மன்னர் ஒரு யோசனைகள் அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தாருங்க. அப்போ இன்னும் நான் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, இதை நான் வந்துட்டு சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்னகையோட, அதாவது மனம் ரொம்ப குழப்பத்தோடு இருந்த மன்னர் என்ன செய்கிறாருன்னா, அங்கேருந்து ஒரு தெளிவு நிலையோட அந்த இடத்துலேருந்து அவரோட அரண்மனையை நோக்கி ரதத்தை ஓட்டிக்கிட்டு போகிறாரு. நம்மள நிறையா பேர் இப்படி தாங்க பண்ணுறாங்க. தன்னை வந்துட்டு யாருமே கவனிக்கலை அப்படின்றதுனால நிறைய தவறுகளை வந்துட்டு செஞ்சிடறாங்க. அந்த தவறு ஒரு கட்டத்தில் பெருசாகி வந்து நிற்கக்குள்ள, எனக்கு இனி வாழவே வேணாம், நான் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோழைகள் போல முடிவுகள் அப்படின்றது எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களை நீங்களே கவனிங்க. நீங்கள் செய்கிறது தப்பா ரைட்டா அப்படின்றத நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த தவறுகளையுமே வந்துட்டு செய்ய மாட்டீங்க. அதே தவறுகளை செஞ்சாலும் உடனே அதை சரி செஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். யாருக்காவது இதை ஷேர் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் வீடியோவில்